இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர்கள் மாமன்னர்கள் மருது பாண்டியர்களுடைய திருவுருவச் சிலை ஆந்திர மாநிலத்தில் இன்று சித்தூரில் நிறுவியுள்ளார்கள். இந்த சிலையை நிறுவிய ஆந்திர மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் புல்லட் சுரேஷ் அவர்களுடைய முயற்சி பெரும் முயற்சியாகும். அப்படிப்பட்ட இந்த முயற்சியில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அகமுடையார் இன மக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். வந்துருச்சுண்ணே, நான் நீ வச்சுக்கணும். அனைவருக்கும் மருது வாரிசு அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருவண்ணாமலை மாவட்டம் சீலப்பந்தல் கிராமத்தில் துறிஞ்சாபுர ஒன்றிய தலைவராக பணிபுரிந்து வருகின்ற நான் இன்று புல்லட் சுரேஷ் அண்ணனுடைய அழைப்பை ஏற்று இந்த திருவுருவ சிலை விழாவிற்கு வருகை தந்தோம். எங்களுடைய தலைவர் ஐயா நா செல்வதுரை அவர்கள் தலைமையேற்று கொண்டு நாங்கள் திருவண்ணாமலையிலிருந்து வந்தோம். மிக சீரும் சிறப்புமாக இருந்தது. இதே போல அகமுடையார் வசிக்கின்ற மாவட்டங்கள் மற்றும் ஊர்கள் இல்லாமல் அனைத்து இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா அவர் ஏன்னா சுதந்திர போராட்ட வீரருக்கு தியாகிக்காக நம்ம இந்தியா ஃபுல்லாக செலவைக்கணுன்றதான் நம்மளோட குறிக்கோளும் கோட்பாடுகளும். இதை அரசும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து அகமுடையார் சொந்தங்களின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. இந்துஸ்தானி தேசத்தின் முதல் இந்திய சுதந்திர போராட்ட தியாகத்தை செய்த மாமன்னர் மருதுபாண்டியருடைய திருவுருவச் சிலை தமிழகம் தாண்டி இன்று ஆந்திராவில் மிக பிரம்மாண்டமாய் அன்பு சகோதரர் திரு புல்லட் சுரேஷ் அவருடைய பகிரத முயற்சியின் பலனாய் இன்று தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழகம் தழுவி அனைத்து அகமுடைய உறவுகளும் பாண்டிச்சேரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திர மாநிலம் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய அகமுடைய சமுதாயம் அனைத்தையும் ஒன்று சேர்த்த பெருமை இன்று புல்லட் சுரேஷ் அகமுடையார் அவர்களுக்கு சேரும் என்பதை இந்த மகிழ்ச்சியான தினத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாமன்னர் மருதுபாண்டியுடைய சிலை தமிழகத்தில் ஏன் வைப்பதில் சிரமம் அப்படின்னாக்கா, தமிழக அரசாங்கத்துடைய புரிதலின்மை. மருதுபாண்டியர்னாக்கா ஒரு ஜாதி சங்க தலைவர்ன்ட்டு முட்டாள்தனமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இது காவல்துறையும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கு. இந்த காவல்துறை மாமன்னர் மருதுபாண்டியர் தியாகத்தை மனசார நினச்சாங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்களுடைய ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியுடைய பாக்கெட்டில் மருதுபாண்டியர் போட்டா இருக்கும். இன்னொருபடி மேலேனாக்க அந்த தொப்பி மேலே வச்சுக்காங்கல்ல அசோக சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த சிங்கம், அந்த சிங்கத்துக்கு மேலே மாமன்னர் மருதுபாண்டியர் வைக்கக்கூடிய பெருமைக்குரியவங்க. அவங்களுடைய அந்த அருமை பெருமைகளை இன்றைக்கு அரசாங்கம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிருச்சு. இந்த அருமை பெருமைகளை முதல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியவே அகமுடையர்கள். ஒரு காலத்தில் நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தைரியமாக அதை போடணும், முக்குளம்னு சொல்லிட்டு எங்கள் சமுதாயம் அடையாளத்தை தொலைச்சிருந்துச்சு. இன்றைக்கி இளைஞர்களுடைய விழிப்புணர்வு, எங்களை போன்ற அமைப்பினுடைய விழிப்புணர்வு, இன்றைக்கி அகமுடையர்கள் பூரா பட்டங்களை திறந்து அகமுடையர் என்ற ஒற்றை கொடையில் ஒன்றிணைஞ்சிருக்கோம். அதனுடைய ஒரு மாபெரும் சின்னம் தான் மாமன்னர் மருதுபாண்டியர் இந்த சித்தூரில் பிரதேசம் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. வாழ்க மருதுகள், வளர்க அகமுடைய சமுதாயம். மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள் சிலை ஆந்திர பிரதேசத்தில் இப்போ வச்சுருக்காங்க. இது சம்பந்தமாக நீங்கள் என்ன கருத்து சொல்ல வரீங்க? எங்கே இருந்து வரீங்க? அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திருத்தணிலேருந்து வரோம். திருவள்ளூர் மாவட்ட அகமுடைய சங்க செயலாளர் நந்தகுமார் பேசுகிறேன். இந்த ஆந்திராவில் தமிழகம் தாண்டி நம்மளோட மாமன்னர் மருதுபாண்டி சிலை நிறுவனத்துக்கு திருவள்ளூர் மாவட்ட அகமுடைய சங்க சார்பாக நாங்கள் முதல்ல நன்றிகளையும் வணக்கத்தை தெரிவிச்சிருக்கோம். இது ஒட்டுமொத்த தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் நம்மளோட மாமன்னர் மருதுபாண்டியர் புகழ் திக்கு திசையும் ஓங்கி ஒழிக்கணும். பல ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்டு நம்மளோட வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது. இப்போது இது அண்ணன் மூலியமாக புல்லட் சுரேஷ் தலைமையில் இந்த ஆந்திராவில் வந்திருக்குது. மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த வர ஆண்டுகளிலிருந்து இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துன்னு தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் மருதுபாண்டி சிலை நிறுவனத்திற்கு அங்குள்ள எல்லா சங்கங்களும் முடிவெடுத்து நாங்கள் இதை வெற்றிகரமாக நடத்துவோன்ற இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். இங்கே வந்திருக்கக்குள்ள தமிழகம் உள்ள அனைத்து அகமுடைய சொந்தங்களுக்கும் மற்றும் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ள அனைத்து அகமுடைய சமுதாய சொந்தங்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து பங்கேற்றிருந்த பெரியவர்கள், முதியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரைக்கும் நம்ம சமுதாய உணர்வு கொண்ட நம்ம தலைமைகளுக்கு உணர்வுகளை ஊட்டும் வகையில் இந்த செயல்பாடு செஞ்சது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வருங்காலங்களில் இளைஞர்கள் படையோடு இதுமாரி அணிதிரண்டு நம்ம சமுதாய விழிப்புணர்வை கொண்டு வரணுன்றது இதன் வாயிலாக தெரிவிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த சித்தூரின் சிலை திறப்பு விழாவிற்காக நான் அந்தமான் தீவிலிருந்து வந்திருக்கேன். அதாவது 18ஆம் நூற்றாண்டு காலத்தில் பிரிட்டிஷ்காரவங்ககிட்ட அவ்வளோ ஆயுதங்களும் அணுகுண்டுகளும் எண்ணற்ற ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட இருந்தன. அப்போ அவங்கள எதிர்க்க துணிஞ்ச நம்ம ஐயாக்கள் நெஞ்சு தைரியமும் மக்களோட சப்போர்ட்டை வச்சு தான் அவங்க எதிர்க்க துணிஞ்சாங்க. அந்த சிவகங்கை சிங்கங்களுக்கு சித்தூரின் சிங்கம் எங்கள் புல்லட் சுரேஷ் அண்ணா. மதம்
மதம் கடந்து கலாச்சாரம் கடந்து மொழிகள் கடந்து ஆந்திரா மாநிலத்தில் எங்கள் ஐயாக்களுக்கு ஒரு அடையாளம் தந்திருக்காங்க. அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் மருதுபாண்டியர் ஐயாக்கள் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருக்காகவும் பாடுபட்டவங்க. அதனால் அவங்கள எல்லாரும் வந்து போற்றி வணங்கணும். இனி வரும் காலங்கள் அவங்கள வந்து எல்லாரும் வந்து நினைவு கூறணும். சாதி மதம் கடந்து எல்லாருமே அவங்கள வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். வாழ்க மருதுபாண்டியர். இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா 3 மாநிலத்திலேருந்தும் சுதந்திர தாகமுடைய அனைத்து சொந்தங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மண்ணின் மைந்தர் அண்ணன் திரு புல்லட் சுரேஷ் அவர்களால் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி இந்த சில மருதிருவர்களுக்கு இங்கே வந்து நிறுவப்பட்டிருக்கு. அது வந்து அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து செஞ்ச மிகப்பெரிய சாதனை, அச்சீவ்மெண்ட்டு. அது வந்து இனி வரும் சந்ததிகளுக்கு இது வந்து ஒரு இந்த நம்ம முன்னோர்கள் பட்ட கஷ்டத்தையும் சமுதாய உணர்வையும் தூண்டும் விதமாகவும் அவர்கள் மருதிருவர்கள் என்ன செஞ்சாங்க இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் அப்படின்றத சொல்லும் விதமாக ஒரு அடையாளமாக இதை வந்து நிறுவிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி. வணக்கம். காஞ்சிபுரம் பிரேம்குமார் சார். நாங்கள் வேலூர்லேருந்து வரோம். தமிழ்நாட்டிலே வைக்கல, ஆந்திராவில் வச்சு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அகமுடியார், வேலூர் ஷேன்பாக்கத்துலேருந்து வரோம். அகமுடியார் நம்ம தமிழ்நாட்டில் வைக்கலன்றது எங்களுக்கு ஒரு மாபெரும் வருத்தம் எங்களுக்கு. பட் ஆனால் இங்கே வச்சுருக்காங்க. அடுத்து வேலூரில் வைக்கணும்னு எங்களுடைய ரொம்ப ஆசை. என் பேர் நாராயணன். ரொம்ப ஆசை. ரொம்ப நன்றி. இதை மாதிரி தமிழ்நாட்டிலையும் எல்லா மாவட்டத்துலேயும் வைக்கணும்னு சொல்ல வரேன். மருதுபாண்டியரோட புகழ் வந்து தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறது என்னுடைய KN சுப்பையன். நான் ஹிந்து சமாஜ் பார்ட்டியில் மாநில பொதுச் செயலாளர். அகமுடியார் நல சங்கத்தில் இருக்கிறேன். அகமுடியார் மகாசபையில் இருக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூரில் இருந்து வந்திருக்கின்றோம். இந்த மாபெரும் விழா சித்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் புல்லட் சுரேஷ் அவர்கள் எதிர்பாராத வகையிலே மிக சிறப்பாக இந்த மாபெரும் மருது பாண்டியர்களுடைய சிலையை அமைத்து வன்மையாகவும் நல்ல முறையிலும் சிறந்த முறையிலும் திறப்பு விழா நடத்தி இருக்கின்றார். இதில் தென்னிந்தியாவில் இருந்து அதிகமாக நமது சமுதாயம், அகமுடிய முதலியார் சமுதாயங்களை சேர்ந்த அனைத்து சொந்தங்களும் வந்து தோளோடு தோள் கொடுத்து இந்த விழாவை மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். புல்லட் சுரேஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் டி. பிரகாசம். மாமன்னர் மருதுபாண்டியர் சிலை அண்ணன் சித்தூர் புல்லட் சுரேஷ் அவர்கள் இன்றைக்கு சித்தூரிலே பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சுதந்திர போராட்டத்திற்கு முதல் பிரகடனம் செய்த நம்ம மாமன்னர் மருதுபாண்டியர் அவர்கள் சிலை திறப்பு விழாவுக்கு இங்கே நாங்கள் தருமபுரி மாவட்ட அகமுடிய சங்கத்தின் சார்பாக கலந்து கொண்டு பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அகமுடிய உறவுகளுக்கு அன்பார்ந்த பாசமிகு ஒரு வணக்கத்தை தருமபுரி மாவட்ட அகமுடியார் சங்கத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பெருமாள் சாமி அகமுடியார். வந்து சென்னை வாழ் சேலஞ்சர்ஸ்னு ஒரு இயக்கம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். நம்ம அண்ணன் புல்லட் சுரேஷ் அண்ணன் தமிழகம் கடந்து ஆந்திராவில் வச்சுருக்கிறது மிக பெருமையாக இருக்குது. அவருக்கு வந்து என்னென்னு கேட்டால் தமிழகத்தின் தங்கம், சித்தூரின் சிங்கம் அப்படின்ற ஒரு பட்டங்களை சூட்டி அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறோம். நாங்கள் சென்னை வாழ் சேலஞ்சர்ஸ் மருது சங்கம் சார்பாக அவருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நம்ம ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர் திருவுருவ வெங்கல சிலையை வந்து சித்தூரில் வந்து அமைச்சிருக்காருன்னா அது வந்து நம்ம தமிழகத்தில் வாழக்கூடிய அகமுடையார் அனைவருக்குமே பெருமையாக உள்ளது. ரொம்ப ஒரு பெருமையாக உள்ளது. ஏனென்றால் நம்ம அகமுடையார் சமுதாயத்தில் இப்படி ஒரு மனிதர் நம்ம தனி நபராக இன்றைக்கி வந்து சித்தூரில் வந்து சிலை அமைச்சிருக்காருன்னா அதர் மாவட்டத்தில் நம்ம வந்து மாநிலத்தில் வந்து ஒரு பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் நம்ம தமிழகத்தில் இருக்கிற அரசுக்கும் இதை வந்து வலியுறுத்தி நம் சிவகங்கை சீமை நகருக்குள் சிலை அமைத்திட இந்த தமிழக அரசை வலியுறுத்தி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சென்னை வாழ் சேலஞ்சர்ஸ் மருது சங்கம் சார்பாக. திருவண்ணாமலை அகமுடையார் சங்கத்திலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் இன்றைக்கு வந்து சித்தூரில் அண்ணன் புல்லட் சுரேஷ் அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நம்முடைய மருது சகோதரர்கள் அவர்களுடைய சிலை திறப்பு விழாவை இன்றைக்கு இந்த நாள் வந்து சமூகத்திலே அகமுடையார் சமூகத்திலே இன்றைக்கு வந்து பதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று சித்தூரிலே இன்று ஆக்கப்பட்டது. புல்லட் சுரேஷ் அவர்களுக்கு திருவண்ணாமலை அகமுடைய சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜாராம், திருவண்ணாமலை. சிவகங்கை சீமையிலே ஆண்ட மாமன்னர் மருதுபாண்டியரின் திருவுருவ வெங்கல சிலையை சித்தூர் கிராமத்திலே
அண்ணன் புல்லட் சுரேஷ் அவர்கள் சிறந்து வைப்பது ரொம்ப பெருமைப்படுகிறோம். இப்படி ஒரு இருப்பார் நம்ம நாட்டின் ரொம்ப பெருமைப்படுகிறோம். அண்ணன் புல்லட் சுரேஷ் புகழ் வாழ்க என்றென்றும். மாமன்னர் மருதுபாண்டியர் புகழ் வாழ்க, எங்கெங்கும் வாழ்க. சென்னை அகமுடையர் கல்வி வளர்ச்சி சங்கத்தோட முன்னாள் செயலாளர், பாரம்பரியமிக்க சங்கம். அதாவது தமிழ்நாட்டில் மிகவும் பழமையான சங்கத்தில் ஒன்று 1958 ஏற்படுத்தப்பட்டது. அவங்க சார்பில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் மாமன்னர் மருதுபாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இனம் எல்லாவற்றுக்கும் மேம்பட்டு எல்லா சமுதாயத்துக்கும் உழைத்தவர்கள், தேசிய சுதந்திரத்துக்கு உழைத்தவர்கள். இன்றைக்கி ஆந்திரா, நாளை கர்நாடகா, இந்தியா முழுவதும் அவர்களுடைய உருவச்சிலை திறக்கப்பட வேண்டும், பார்லிமெண்ட்டில் திறக்கப்பட வேண்டும் என்பது எங்களது கோரிக்கைகளில் ஒன்று. நாங்கள் கமுதியிலேருந்து வர்றோம். இது வரலாற்று பயணமாக பார்க்குறோம். நாங்கள் சாதாரண பயணமாக பார்க்கலாம், இது வரலாற்று பயணம். இங்கே வந்து புல்லட் அன்னை ஓப்பன் பண்ணியிருக்காரு இந்த சிலையை. இந்தியாவில் எந்த நக்கில் ஓப்பன் பண்ணாலும் நாங்கள் கமுதியிலேருந்து எத்தனை லட்சம் செலவச்சாலும் போவோம். விண்வெளியில் ஓப்பன் பண்ணாலும் அங்கே போவோம். இது மாமன்னர் மருதுபாண்டியருடைய பாசத்தில் பிறந்தது. என்னோடய மையம் வந்து அக்டோபர் 24 பிறந்தேன். அன்னைக்கு தான் மருதுபாண்டிய தூக்கிலிட்ட நாள். அதில் வந்து என்னுடைய மகன் பிறந்திருக்கேன். அதனால் வந்து எந்த மூலையில் இந்தியாவிலும் சரிதான், வெளிநாட்டிலும் சரிதான், விண்வெளியும் சரிதான், எங்கே ஓப்பன் பண்ணாலும் இந்த பயணம் வெற்றி பயணம் தொடங்கும். என்னோட பேர் எஸ் ஆனந்த பிரபு. ஐயா, நான் ஷோலிங்கர் அகமுடையார் சங்கத்திலிருந்து வரேன். சரி, ஆந்திர பிரதேசத்தில் மருதுபாண்டியர் சிலை அமைச்சிருக்காங்க. இது வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம். இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதேமாரி நம்ம முதல்வர் இதுமாரி திறந்துருக்காரு, சென்னையிலையும் இதுமாரி திறந்துருக்காரு. அதேமாரி நம்ம பாராளுமன்றத்தில் டெல்லியிலையும் இதுமாரி வச்சுருந்தாக்கா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவர் சுதந்திர போராட்ட தியாகி, முதல் தியாகி. இதுபடி சிறப்பாக இருக்கும். இதுமாரி வந்து எல்லா மாவட்டத்திலையும், மாவட்ட தலைநகரத்தில் ஒவ்வொருத்தர் இடத்துல வச்சாலும் நல்லா சிறப்பாக இருக்கும். சோளிங்கர் பருகாமையில் இருக்கும் எருமி கிராமத்துலேருந்து வந்திருக்கு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதான் நான் முதல் முறை அட்டன் பண்ணது. நல்லா இருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இதே மாதிரி தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாரத் மாதா கி ஜெய். வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க இந்த ஏற்பாடு செய்திருக்க அன்பு சகோதர புல்லட் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் அனைத்து ரத்தத்தின் ரத்தமான அனைத்து உடன்பிறப்பவர்களுக்கும் என் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கேன். என் பெயர் செல்வதுரை. நாங்கள் வடமண்டலம் ஒருங்கிணைப்பாளராக இருக்கோம். இப்பொழுது தான் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளராக நேற்று தான் பதிவு பண்ணுறது கொடுத்துட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் இதுவாகிடும். அடுத்த 2026 ஆகஸ்டில் நாங்கள் திருவண்ணாமலை செலவிக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி வட்டம், ஆரணியிலிருந்து ஆரணி அகமுடையார் அறக்கட்டளை சங்கம் வச்சுருக்கோம். திருமண தகவல் மையம் வச்சுருக்கோம். எங்களால் முடிந்ததை அகமுடையார்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு கோரிக்கையை இங்கே வச்சுருக்கோம். ஏசிஎஸ் சண்முகம் அவர்களுக்கு ஆரணியில் ஒரு சிலை வைக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்வுன்றது மாமன்னர் மருதுபாண்டியர்கள் வந்து ஆங்கிலேயனை எதிர்த்து இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து போராடின ஒரு மருதுபாண்டிய வீரர்களுக்கு, மாமன்னர்களுக்கு இந்த ஆந்திராவில் வந்து ஒரு சிலை வச்சது அண்ணன் புல்லட் சுரேஷ் அண்ணனுக்கு ஒரு வரலாற்று பதிவில் அவங்க மாமன்னர் மருதுபாண்டியர் வரலாறு படைத்தார்கள். இவர் வரலாறு பதிவு பண்ணியிருக்கார் அண்ணன் புல்லட் சுரேஷ் அண்ணன் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வீரம் கொண்ட தமிழினத்தின் அடையாளம் எங்கள் மாவீரன் மாமன்னன் மருது சகோதரர்களின் வாரிசுகளாக இன்று தருமபுரி மாவட்டத்தில் இருந்தும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்தும் இங்கே இந்த சிறப்பான நிகழ்விற்கு நாங்கள் வந்து மனமகிழ்ச்சி அடைகின்றோம் என்பதிலே எல்லளவும் மையமில்லை. இப்படி ஒரு சிலை இந்த இடத்திலே நிறுவுவதற்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தந்த அருமைக்குரிய பாசத்திற்குரிய சகோதரர் புல்லட் சுரேஷ் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை திருவண்ணாமலை வடக்கு மண்டல அகமுடையர்களின் ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை உரிதாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் வேட்டவலம் கிராமம், வேட்டவலம் டவுன். அதாவது எங்களுடைய கோரிக்கையை அண்ணனிடம் திருவண்ணாமலை மாவட்டத்தோட சொல்லியிருக்கோம். சங்கம் இல்லை, சங்கம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுமாதிரி புல்லட் அண்ணா அவர்களுக்கு நன்றி. இந்திய திருநாட்டில் எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தாலும் கூட இவர்களுக்கு இணையாக ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இணையற்ற வீரர்களாக நம்முடைய அகமுடைய சமுதாயத்தின் விடிவெள்ளியாக தோன்றியவர்கள். இந்த வரலாறு இன்று திரும்பி இருக்கிறது. மறைக்கப்பட்ட வரலாறு, மறுக்கப்பட்ட வரலாறு இன்று மறுபடியும் திரும்பி இருக்கிறது. உடல் பொருள் ஆவி அத்தனையும் இந்த நாட்டின் மண்ணிற்காக, ஆன்மீகத்திற்காக இன்னுயிரை ஈந்த நம்முடைய சொந்தமான சமுதாயத்தின் விடிவெள்ளியான மருது சகோதரர்களுக்கு சிலை அமைத்திருக்கிற என்ற ஒப்பற்ற செயலை செய்திருக்கிற, தியாகத்தை செய்திருக்கிற
சித்தூர் மாவட்டத்துடைய முன்னாள் தலைவர் நகர்மன்ற தலைவர் அவர்கள் அண்ணன் புல்லட் சுரேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இவங்களை எல்லாம் ஆற்றோடு வழிநடத்தி கொண்டிருக்கிற திருவண்ணாமலை நிறுவன தலைவர் அகமுடையர் சங்கத்தின் நிறுவன தலைவராக எங்களை எல்லாம் மிக நேர்த்தியாக இன உணர்வோடு எழுச்சியோடு வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் செல்வதுரை அவர்களின் தலைமையில் அடுத்த வருடம் இதே நாளில் மிக சிறப்பாக சீரிய முறையில் மறுதிருவர் சிலை அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு வரலாறு திரும்பி இருக்கிறது. மறுக்கப்பட்ட வரலாறு நம்முடைய இனத்தினுடைய எழுச்சி நாயகனாக விடிவெள்ளியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மறுதிருவரின் சிலை திறப்பு விழாவை மீண்டும் மீண்டும் நம்முடைய இனம் எங்கெல்லாம் வாழ்கிறதோ சுதந்திர காற்று சுவாசிக்கின்ற அத்தனை இடங்களிலும் இந்த சிலை நிறுவப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு விரை கூறி நன்றி வணக்கம். சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வடக்கு மண்டலத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற என் செல்வதுரை அவர்கள் தலைமையில் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி புல்லட் சுரேஷ் அவர்கள் சிலை திறப்பிழாவிற்கு வருகை தந்து மாபெரும் சாதனை நிகழ்த்தியிருக்கிறார். அவர் அகமுடையர் சங்கத்தின் சார்பாக அவரை மேலும் 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 வாழ்த்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் அகமுடையர் சார்பாக மருதுபாண்டியர் சிலை கண்டிப்பாக நிறுவப்படும். அதற்கு புல்லட் சுரேஷ் அவர்கள் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இன்று வாயிலாக நாங்கள் முன்மொழிகிறோம். நன்றி, வணக்கம். மதுரையிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அதாவது இந்திய விடுதலை போரில் த ஃபர்ஸ்ட் பிரீத் ஆஃப் தி லிபரேஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கு வந்து ஒரே ஒரு இணையானவர் வந்து மருதுபாண்டியர் தான். மருதுபாண்டியர் என்ன சொல்லியிருக்காரு? மதத்திற்கு அப்பால், சாதிக்கு அப்பால், அதே போல் மொழிக்கு அப்பால் எல்லா மதத்தினரையும் அவர் ஆதரித்தார். அவருடைய சிந்தனையை செயல்படுத்துவதாக இருந்தால் நாம் எல்லாருமே எந்த மத வேறுபாடுகளே பார்க்காம எல்லாரையும் ஒன்றித்தினால்தான் ஒன்று. ரெண்டாவது, இதன் மூலம் நான் வந்து இந்திய அரசுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது, அவர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஆகையினால் வரலாறை திருத்த வேண்டும். ஏன்னா இவர் மருதுபாண்டியர் தான் வந்து முதலாக புரட்சியில் ஒரு வித்திட்டார். அதனால தான் இன்றைக்கும் அவருடைய பிறந்த நாளில் வந்து தேசிய கொடி ஏற்றப்பட்டு அவரை கௌரவிக்கப்படுகிறார். ஆகையினால் இந்திய அரசாங்கம் இந்திய சுதந்திர போராட்ட வீரத்தினுடைய வரலாறுகளை மருதுபாண்டியர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். மருதுபாண்டியர் தான் அதில் முதன்மையானவர். அதை நீங்கள் தயவுசெய்து அதை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு போகணும். தமிழ்நாடு அரசும் இதை அது அடுத்தபடியாக மொத்தமாக தமிழர்களுக்காக பாடுபட்ட இந்தியாவுக்கு பூரா நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா he conducted with Napoleon Bonaparte and also other unification of India. ஆகையினால் இவருடைய வரலாறை இந்திய அரசாங்கம் தொல்துறை சரியாக கணித்து அவருடைய வரலாறை முதன்மையானதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அல்ல. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய சிந்தனையை தூண்டியவர் மருதுபாண்டியர். அந்த அடிப்படையில் அதை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த சமுதாய பணியில் ஈடுபட்டு வருகிறோம். தமிழகத்தில் பறந்து விருந்து கிடைக்கும் இந்த அகமுடையார் சமுதாயத்தை பல்வேறு பட்டங்களால் பிரித்தாலும் சூழ்ச்சியில் இந்த அகமுடையார் சொந்தங்களில் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கிறது என்பதை இதுவரை யாருக்கும் தெரியாத அளவுக்கு மாற்று சமுதாயத்தினர் வட மாவட்டத்தில் ஒரு பட்டங்களிலும், தென் மாவட்டத்தில் ஒரு பட்டங்களிலும், டெல்டா மாவட்டத்தில் ஒரு பட்டங்களும் என பல்வேறு பட்டங்களில் இந்த அகமுடையார் சமுதாயத்தை பிரித்து ஆளுகின்றனர். இந்த அகமுடையார் சமுதாயத்துக்கு அரசியலில் அங்கீகாரம் கிடைப்பதில்லை. குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் வாழ்கின்ற சமுதாயத்தில் அரசியல் எம்எல்ஏ, எம்பி என பெரும்பான்மை இடங்கள் கிடைக்கின்றது. ஆனால் பரவலாக அதிக மக்கள் தொகை கொண்டு வாழ்கின்ற இந்த அகமுடையார் சமுதாயத்திற்கு இதுவரை அரசியலில் நியாயமான பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. எதிர்காலங்களில் அகமுடையார் சமுதாய சொந்தங்களும் இளைஞர்களும் எழுச்சி கொண்டு இந்த அரசியல் கட்சிகளின் சூழ்ச்சியை புரிந்து அவற்றை முறியடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாமன்னர் மருதுபாண்டியருடைய ஆட்சி செய்த 21 ஆண்டுகள் ஆட்சி நிறைவேற்றிய மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு மதுரையிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் சிலையை திறந்து வைத்தார்கள். அதற்கு பிறகு தளபதி முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள்
கிண்டியிலே சிலையை திறந்து வைத்தார்கள் மருதுபாண்டியர்களுக்கு. அதற்கு அடுத்தபடியாக இப்போ ஆந்திராவில் மாவீரன் வடநாட்டு சிங்கம் என்று சொல்லக்கூடிய புல்லட்டு சுரேஷ் அவர்கள் மாபெரும் சிலையை உருவாக்கி இந்த ஆந்திர பிரதேசத்தில் மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய புகழ் பரப்புவதற்காகவே இப்படி ஒரு சிலையை உருவாக்கி இன்று அவர்களுக்கு பிறந்த நாளிலே இந்த சிலையை திறந்து வைத்துள்ளார்கள். அவர்களை மனதார 38 மாவட்டத்தில் உள்ள அகமுடியர்களும் எங்கள் தலைமை அகமுடிய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் இந்தியாவில் முழுவதும் உள்ள அகமுடியர்களும் வெளிநாட்டில் உள்ள அகமுடியர் சார்பாகவும் புல்லட்டு சுரேஷ் அவர்களை மனதார வாழ்த்தி வணங்குகிறோம். அதே வேளையில் நமது சிவகங்கை சீமையை ஆண்ட மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு வருகிற அக்டோபர் 27க்கு முன்னாலேயே மாமன்னர் மருதுபாண்டியருடைய சிலையை சிவகங்கையிலே மாண்புமிகு முதலமைச்சர் திறக்க இருக்கிறார்கள் என்ற செய்தி தற்சமயம் கிடைத்தது. ஆகவே அங்கேயும் அந்த சிலையை திறக்க இருக்கிறார்கள். அதற்கு இன்னொரு சந்தோஷமான செய்தி அகமுடியர்களுக்கு என்னவென்றால், மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களிடம் பாராளுமன்றத்துக்கு முன்னால் மருதுபாண்டியருடைய சிலையை வைப்பதற்கு ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியாகிவிட்டது என்பதை சந்தோஷமாக அத்தனை அகமுடியர்களுக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது சற்று முன் வந்த செய்தி. மீண்டும் மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு நமது டெல்லியிலே பாராளுமன்றத்துக்கு முன்னால் சிலை வைப்பதற்கு இன்னொரு கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறேன் என்று மோடிஜி அவர்கள் கூறியிருப்பது கண்டு மற்ற மகிழ்ச்சி. மாண்புமிகு மோடிஜி அவர்களையும் தளபதி ஸ்டாலின் அவர்களையும் வாழ்த்தி அகமுடியர்கள் அத்தனை பேர் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் தலைமை அகமுடிய முன்னேற்ற சங்கத்தின் மாநிலத்தின் உயர்மட்ட குழு தலைவர் வல்லரசு காந்தி, ஆந்திராவிலிருந்து, சித்தூரிலிருந்து. நன்றி, வணக்கம், ஜெயகன். மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய சிலை திறப்பு விழாவிற்கு சித்தூருக்கு இங்கே புல்லட் சுரேஷ் அவர்கள் வெங்கல சிலையை நிறுவி அதை இங்கே திறப்பு விழா நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சிலை திறப்பு விழாவிற்கு தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியிலிருந்தும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அகமுடையார் சமுதாயத்தினுடைய முக்கியஸ்தர்களும் இளைஞர்களும் இங்கே பெருந்தளாக வருகை இருந்திருக்கின்றார்கள். மாமன்னர் மருதுபாண்டியர்கள் தமிழகத்திலிருந்து இப்ப ஆந்திராவிற்கு அவருடைய புகழ் பரவும் போது உலகம் முன்பு இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வீரருடைய புகழ் இங்கே பரவி கொண்டிருக்கின்றது. அலைகடலான திரண்டு வந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் எங்களின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாழ்க மருதுபாண்டியர் புகழ் ஓங்குக, அகமுடையருடைய ஒற்றுமை என்று கூறி தமிழ்நாடு அகமுடையார் பேரின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.